சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் குறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் நமது நியூஸ் 7 தமிழுக்கு வேதனையுடன் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பரவாயில்ல, ரோடுகள்லாம் கொஞ்சம் ஒரு சில இடம் தோண்டி தோண்டி போடுறாங்க. ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது. இந்த மெயின் ரோடு இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த லோக்கல் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா தோண்டி தோண்டி போட்டிருக்காங்க. ஆமாம், சரி பண்ணாலும் நல்லதில்ல. மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ லோக்கல்லாம் ஸ்கூலுக்கு போகிறது அந்த இடம்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு. ஸோ அது கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். வயசானவங்க போகிறாங்க வராங்க நிறைய பேர். ரோடு வந்து நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். போடுறாங்க, ரோடெலாம் போடுறது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு அது வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணணும். இப்போ திடீர்னு வந்து ப்ராட்பேண்ட்காரங்க எடுத்துடுறாங்க, டிக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே அதை வந்து ரெக்டிஃபை பண்ண மாட்டுறாங்க. இதனால் கொஞ்சம் வயசானவங்க, இந்த அர்ஜெண்ட்டாக போகிறவங்க சிரமப்படுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பார்த்தா கரெக்டாக டிராஃபிக் ஆகுது. சில இடத்துல நல்லா தான் இருக்குது, சில இடத்துல மோசமாக தான் இருக்குது. இப்போ மோசமாக இருக்க இடம்னு சொல்கிறீங்களே, அதில் நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் நடக்குது? பள்ளமேடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, அவ்வளோதான். வேறு வந்து சரி செஞ்சால் எங்களுக்கு கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கும் ஓட்டுறதுக்கு கூட. நல்லா தெரியுமே தலைவர், எல்லாருமே சொல்கிறது தான். இல்லை, உங்கள் கருத்து சொல்லுங்கள். நீங்கள் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கீங்க. உண்மைதான், எங்கேயுமே இப்போது சரியில்லை ரோடு. நாளெலாம் பார்த்தீங்கன்னா வண்டி யோக் ராடெல்லாம் கட்டாகி உடஞ்சி மாற்றிட்டு வந்திருக்கேன் நான். அதனால எவ்வளோ உங்களுக்கு செலவாகுது? வண்டினாலையா? வண்டினால செலவுன்னுலாம் சொல்ல முடியாது. ரோடு நல்லா இருந்ததுன்னா நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வண்டி செலவு ரொம்ப கம்மியாகும். மெயினாக இந்த ரோடு மோசமாக இருக்கிறனால தான் அடி வாங்குறது பார்த்தீங்கன்னா கீழே யோக் ராடு, அப்புறம் அடிக்கடி பஞ்சரு. இப்போ கூட பாருங்கள், இந்த வெயில் காற்று கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று முந்தானது பஞ்சர் தான் போட்டுக்குது, அப்பயும் அப்படி தான் இருக்குது. இந்த சைடு அதனால தான் இந்த உள்ளே எங்கேயுமே ஓட்டுறதில்ல. இந்த சைடு வந்தால் ஓரளவு நல்லா இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற இடம், ரோடெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எல்லாமே டேமேஜ் தான். நேற்று எங்கே பாருங்கள், பள்ளம் எல்லா இடத்துலையும் பள்ளம் தான். எங்கே போனாலும் கள்ளமேடு, அதில் வர ஆக்சிடென்ட் நிறையா ஆகுது. போட்டாலும் பள்ளம் தோண்டி தோண்டி வைக்கிறாங்க. அங்கங்கே பள்ளம் தோண்டி மூட மாட்டேன்றாங்க. சரியா மூடி அப்போ தான் ரோடு போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுவும் போகிறது கிடையாது. அதனால் வந்து 2 வே ரோடு 1 ரோடு ஆகுது. ஒரு சில லாரி வந்தால் நங்களால் போக முடியாது, ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது. சரி, தினம் ஆட்டோ பெரும்பாலும் பள்ளம் மூடு தான். இதனால் வண்டியும் டேமேஜ் ஆகுது. எங்களுக்கு டயர்லாம் தேஞ்சு போகுது. பள்ளம் மூடு சொல்லி விட்றாங்க, அப்புறமா வந்து போகிறதும் டைம் ஆகுது. எல்லாமே வேலை வந்து டக்குன்னு நடந்தால் நல்லாயிருக்கும். புது ரோடு போட்டால் நோண்டி வைக்கிறாங்க. சென்னையில் உள்ள சாலைகள்லாம் ரொம்ப மோசம்தான். எல்லாம் குண்டும் குழிமாக தான் இருக்குது. ரொம்ப மோசம்தான். வண்டிங்கெல்லாம் வந்து பள்ளத்தில் மழை வந்துட்டாக்க இன்னும் மோசம். இதுதான் ஆட்டோ தொழிலுன்றது வந்து சுத்தமாக அடிமட்டத்தில் போயிடுச்சு. ஒன்றுமே பிச்சை எடுக்கிறவங்கள விட ரொம்ப மோசமாகி போச்சு. பிச்சை எடுக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க என்ன 200 300 சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஓலா ஊப்பரு இப்படியே வந்து ஆட்டோ லைஃபே சீரழிஞ்சு போச்சு. சரி, இவர் வந்து அதிமுக ஆட்சியில் அவங்க கொண்டுன்னு வந்தாங்க ஓலா ஊப்பரு. இவர் வந்து சரி பண்ணுவார்னு பார்த்தாக்கா இவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆட்டோ தொழிலே வீணாக போச்சு. இதுதான் ஆட்டோ லைஃப். விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. நிலைமை இவ்வளோ கவலைக்கு இடமா இருக்குது. என்ன பண்ண, இதுதான் வாழ்க்கை. இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. குடும்பத்தை எப்படி காமந்து பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ரொம்ப மோசமாக தான் சார். ரொம்ப பள்ளமாக இருக்குது. வண்டியில் ரொம்ப தேய்மானம் அதிகமாகுது. சஸ்பென்ஷன்லாம் வண்டி எடுத்து 5 மாதம் கூட ஆகலை, அதெல்லாம் போயிடுது. ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது சார். இந்த அளவுக்கு ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ரோடு பரவாயில்ல, சில இடத்துல நல்லா இருக்குது, சில இடத்துல போயிட்டேன்னா பள்ளமாக இருக்கும். அவன் இஷ்டத்துக்கு நோண்டு போட்டு போயிட்டே இருக்காங்க. அது யார் பதில் யார் என்னதே கண்டுக்கிறது கூட இல்லை. அது விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சந்துக்குள்ளே போனாலும் கஷ்டமாக தான் இருக்குது. ரோடு டேமேஜாக இருக்குது. மெயின் ரோடு சில இடத்துல மெயின் ரோடும் டேமேஜாக இருக்கும், சில இடத்துல நல்லதாக இருக்குது. இப்போது வந்து மயிலாப்பூர் ஓரளவுக்கு பரவாயில்ல. நெக்ஸ்ட் இப்போ சோளமேடு கண்டமாயிடுச்சு. அது டி நகர் பரவாயில்ல. ட்ரிபிள் காணி மெயின் ரோடு ஒரஸ்ட்டாக இருக்குது. பிரச்சனை வரும், ஷாக் அப்சர் பிரச்சனை வரும். அப்புறம் வந்து இன்ஜின் பெட் போல்ட் வரும், டயர் ப்ராப்ளம் வரும், இப்படி தான் வரும். சாலையெல்லாம் அருமையாக இருக்குது. நம்பர் 1 வச்சுக்கிறாரு முதலமைச்சர்.
அருமையாக ஓட்டலாம். வண்டி சீக்கிரம் எடுத்துமா குப்பை தொட்டில் விட்டுற வேண்டியது தான். ஆமாம், அதுதாங்க அவ்வளோ அருமையாக வச்சுக்கிறாங்க. சூப்பர் அருமையாக இது. ரோடு ஒரு ரோடு பள்ளம் கிடையாது, அப்படியே சமமாக இருக்குது. ஆட்டோ சாகாப்சரில் சீக்கிரம் ஒட்டிக்கும். அதே மாதிரி நாங்களாம் சீக்கிரம் பிச்சை எடுக்க வேண்டியது தான். ஆட்டோவை விட்டு பிச்சை எடுக்க தான் போனோம் கோயில் கோயிலாக. ஏன்னா அவ்வளோ சிறப்பாக ஆட்சி நடக்குது. திராவிட மாடல் ஆட்சியில் ஆட்டோக்கார் நல்லா வாழணும். ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கிறோம். 500 ரூபாய்க்கா வக்கு கிடையாது. வேலைக்கு போனால் கூட 1000 ரூபா சம்பாதிக்கலாம் போல. 1ஆம் தேதி வேலைக்கு போகிறேன் நான். இந்த ஆட்டோ தொழிலுக்கு கும்பிடு. முதலமைச்சர் இந்த ஆட்டோ டிரைவர் எல்லோரும் வாழ வச்சுட்டார். அப்படியே போடுவோம்.